ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட்ஸ் கரெக்டாக டைரக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டீங்களா அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணேன், ரொம்ப கம்மியாக பண்ணேன். அதுவும் வர மல்டிபிள் ட்ரேட்ஸ் பண்ணேன், ஓவர் ட்ரேட் தான் பண்ணேன். அதனால் வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் ஒன்றும் பண்ண முடியல. ஆக்சுவலாக பண்ணியிருக்கலாம், திரும்பி அகெயின் சேம் தான். ஸோ இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்றைக்கி ஒரு சின்ன ப்ராஃபிட் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி பண்ணேன், எவ்வளோ எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்படின்றது எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக நான் நினச்ச மாதிரி ஒரு 1000 rupees ப்ராஃபிட் வந்தது. மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன். ஸோ ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணேன். அதில் ஸ்டாப் லாஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடே எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. வெரி டிசப்பாயிண்டட். ஆக்சுவலாக வந்து இது முழுக்க பார்த்திங்கன்னா நான் டெய்லியும் வந்து டைரக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன். எல்லாம் கரெக்டாக அதில் தகுந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கரெக்டாக வந்து நான் இன்றைக்கும் வந்து புட்டை செல் பண்ணியிருந்தேன். இனிஷியலாகவே மார்னிங்கில் எனக்கு மார்க்கெட் வந்து நல்லாவே மேலே போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து புட்டை நான் செல் பண்ணியிருந்தேன். ஒரு சின்ன ஜிக்ஸாக்டில் தான் எடுப்பேன். கரெக்டாக இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணேன். க்ளோஸ் பண்ண மாதிரி தான் பண்ணேன். எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து நான் ட்ரையல் பண்ணும் போது 1000 rupees வந்தப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். பட் நான் அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணல. அதனால் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வெயிட் பண்ணனால என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து நான் ஸ்டாப் லாஸ் இன்னும் ஹையராக வச்சுருந்தேன்னா கரெக்டாக இருக்கும். இதோ பாருங்கள், இப்போ ட்ரையல் பண்ணேன்னா அதே மாதிரி திரும்பவும் ஒரு தடவை ட்ரையல் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து ஒரு 200 rupees வந்து எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இன்றைக்கே நல்லாவே மார்க்கெட் நல்ல ஓப்பன் டவுனில், ஆக்சுவலாக லாஸ்ட் ஒர்க்கிங் டேவில் வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஓப்பன் டவுனில் ஆக போகுதுன்றதை நான் ஜட்ஜ் பண்ணேன். பட் ஆனால் நான் வந்து ஹோல்டிங் பண்ணாதனால நான் எந்த இது செல்லிங்கும் பண்ணலை. ஸோ ஹோல்டிங் எதுவும் வைக்கல. ஸோ நான் நினச்ச மாதிரி அதாவது வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் டவுன் ஆச்சு. இனிஷியலாக வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குன்னு நினச்சேன். அதேமாரி மார்னிங்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நல்லாவே வந்து எனக்கு வந்து ஏறிட்டு இருந்தது. நல்லாவே புட் சைடில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லாவே ஏறிட்டு இருந்தது. நான் ஒரு 3000 rupees ப்ராஃபிட்டை செட் பண்ணேன். வரும் அப்படின்னு நினச்சி, கண்டிப்பாக வரும், அந்த லெவலுக்கு வரும் அப்படின்னு நினச்சி தான் நான் செட் பண்ணேன். ஆனால் ஆல்மோஸ்ட் அதுக்கு பாதி வரையும் வந்தது. ஆக்சுவலாக மார்க்கெட் நான் வந்து இன்றைக்கி எனக்கு ஸ்டாப் லாஸ் அடித்த பிறகு அது பாதி வரையுமே வந்துச்சு. எனக்கு நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, எனக்கு அந்த ப்ராஃபிட் வந்த பிறகு நான் புக் பண்ணிவிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட்டில் செகண்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் நான் பண்ணியிருக்கணும். அதை பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 1000 rupees வந்திருக்கும். ஆனால் நான் வந்து க்ளோஸ் பண்ணலை. ஸோ அதே அப்படியே விட்டனால எனக்கு வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஒரு -200 rupees வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் வந்து ஒரு 2 ட்ரேட் எடுத்தேன். 2 ட்ரேடுமே வந்து எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ட்ரேட் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணேன். அதில் கிட்டத்தட்ட வந்து என்னோடய லாஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணிவிட்டு ஒரு 180 rupees வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சுது. பட் ப்ரோக்கரேஜே வந்து நான் 5 ட்ரேட் கிட்ட பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோக்கரேஜே அதுக்கே போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து விட்டுட்டேன். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றனால விட்டாச்சு. என்ன பண்ணுறது? இதை பாருங்கள், நான் முன்னாடி ட்ரையல் பண்ண இடத்துல வச்சுருந்தா கூட ப்ராஃபிட்டில் முடிச்சிருப்பேன். திரும்பியும் ஸ்டாப் லாஸ் தூக்கி மேலே வச்சிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹிட் ஆகும். மேனுவலாக கட் பண்ணிட்டு வரலாமான்னு யோசித்தேன். ரொம்ப எமோஷனல் வந்து இந்த இடத்துல இருந்தது. ஆக்சுவலாக நான் ஒரு 2 பாயிண்ட் தள்ளி வச்சுருந்தா கூட அடிச்சிருந்துருக்காது. ஓகே, இதான் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இமீடியட்டாகவே மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. திரும்பவும் அதே ஸ்டேஜில் அதே லோவுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நம்மளுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணால், அந்த கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராஃபிட்ன்றது வருது. இல்லையா, எனக்கு இவ்வளோ போதுன்ற மனப்பான்மையாக இருக்கணும். எனக்கு இன்றைக்கி போதும் அந்த மனப்பான்மை இருந்ததுன்னா நீங்கள் 1000 rupeesோட அழகாக நீட்டாக ஸ்டாப் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு வந்து நான் சரி ஓகே 1000 மேலே புக் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால ட்ரை பண்ணேன். அதோடய விளைவு வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சுது. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா
எனக்கு வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்கள். என்னோடய கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்கிறது, என்ன பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக இதுதான் என்னோடய ரிசல்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் நிறைய ட்ரேட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹெட்ஜிங் பண்ணுறதுனால எனக்கு வந்து அப்படி இருக்கும். ஸோ ஒரு -500, இன்னொரு ஒரு -500, லாஸ்ட்டாக ஒரு புட்டை செல் பண்ணது வந்து ஒரு 1297 சம்திங். ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி ஒரு 186 ப்ராஃபிட்டில் இருந்தாலும் எனக்கு வந்து ப்ரோக்கரேஜ் போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து